ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? இப்போதான் நாடகம் முடிஞ்சது. ஸோ மனசெல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ போட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற நாடகத்தை பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இதயம் சீரியல் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அம்மா சென்டிமெண்ட் தான் கைஸ். ஸோ ஆதி அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாரு. அதுக்கப்புறம் அழகர் கூப்பிட்டு, அப்புறம் அவங்க ஆண்டாள் அவங்க அம்மா அந்த பாட்டி எல்லாருமே கூப்பிடுறாங்க, பாரதியை வந்து காப்பாத்து காப்பாத்துன்னு. அவர் வரவே மாட்டேங்கிறாரு. அந்த பெயரை கேட்டாலே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு பாரதி மேல வெறுப்பாகி போச்சு. இருக்கிறது தானே கேஸ். அதாவது நான் ஒரு கணிப்பு நினைச்சேன். அதாவது என்ன நடக்கும் அப்படின்னா, என்ன என்ன நினைச்சேன் அப்படின்னா, எப்படியும் பாரதியை வந்து இவன் வந்து ஏத்துக்க மாட்டான். உங்க அம்மா செத்துட்டா, பாரதியை வந்து இவன் ஏத்துக்க மாட்டான், திட்டுவான் பாரதியை அப்படியே ஒதுக்கி வச்சிருவான்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல எல்லாம் நிறைய வீடியோக்கள்ல நான் பார்த்திருந்தேன். அந்த மாதிரி தான் நான் எடுக்குறாங்க நாடகம். ஆனா நான் என்னோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, அவங்க ஆதி அவங்க அம்மா வந்து அந்த பாரதியோட வயித்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த ரீசனுக்காகவாவது பாரதிய மன்னிக்கலாம். ஆனா நான் அப்படிதான் நினைச்சேன் நானு. ஸோ இவங்கலாம் நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் ஆதி வந்து எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இன்னும் நாடகம் சூப்பரா இருந்திருக்கும். ஆனா ஏன் இப்படி எடுக்குறாங்கன்னே தெரியல. அ தப்பு செஞ்சுட்டா உண்மைதான். நம்ம அது வந்து அ அது ஒரு ரூசு பக்கி. சரியா? அடுத்தவன் சொல்றத கேட்டு நம்பிக்கிட்டு நம்பிட்டா. புருஷன் சொல்றத நம்பாம அடுத்தவன் சொல்றத நம்பிட்டா. அது தப்புதான். சரி என்னதான் இருந்தாலும், ஆ எ மன்னிக்கிறது வந்து ஒரு தெய்வ குணம்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து பா அ அழகரு, அந்த பாட்டி எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க. ஆனா வந்து நான் வரல. எனக்கு பாரதி வேண்டாம். தமிழ நெனச்சு பாரு, அத பாரு, இத பாருலாம் சொல்றாங்க. அவன் ஒருத்தனையும் கூட அசைய கூட மாட்டேங்கிறான் ஆதி. உடனே அழகர் இருந்துட்டு, நான் இதுக்கு ஒரு நான் கண்டிப்பா ஆதிய நான் கூட்டிட்டு வருவேன் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த சீன்ல காமிக்கிறாங்க. தமிழ் வந்து நிக்கிறா. அந்த குட்டி பொண்ணு வந்து நிக்குது. குட்டி பொண்ணு வந்து பேசுது. ஆனா எனக்கே அந்த ஒரு சீன் வந்து கண் கலங்கிருச்சு கைஸ். என்ன அறியாமயே நானே அழுதுட்டேன். என்ன அப்படின்னா, நீங்க ஆதியா இல்லாம வாசுவா வாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அந்த இடத்துல அழுகை வந்துருச்சு. உண்மையிலேயே இதயம் நாடகம் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த வாசு வர்ற மாரி எடுப்பாங்க. எப்படின்னா, ஏதாவது ஒரு ஆபத்தோ, இப்ப அந்த குழந்தை பாரதிக்கு ஆபத்துனாலும் சரி, இல்ல அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆபத்துனாலும் சரி, எந்த பிரச்சனைனாலுமே வாசு வருவாப்புல. யாராவது உடம்புல புகுந்து வாசு வருவாப்புல. அந்த மாரிலாம் சீன் எடுத்தாங்க. நாடகம் நல்லா போச்சு. இப்ப அந்த வாசுன்ற கேரக்டரே வரமாட்டேங்குது. இவன் ஆதியாவே நடிக்கிறதுனால வெறுப்பா இருக்கு. நாடகம் பார்க்கறதுக்கே வெறுப்பா இருக்கு. அப்பப்ப கொஞ்சம் வாசுவா மாறுனான்னா நல்லா இருக்கும். ஆனா அது சுத்தமா கிடையாது. அதுக்கப்புறம் வேற என்ன, எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்துமே, அவன் வந்து பாரதிய பார்க்க வரல. ஹாஸ்பிட்டலுக்கு வராம நேரா வண்டிய வீட்டுக்கு விட்டுருவான். உடனே அழகர் கேட்பாப்புல, "ஏன் இங்க வந்து கொண்டு வந்து விடுற?" அப்படின்னோனே, "இல்ல நான் கொஞ்சம் குளிச்சுட்டு வரேன். எனக்கு டயர்டா இருக்கு" அப்படின்றாப்புல. சரியா? அப்ப எல்லாம் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்றாங்க. உடனே நம்ம ஆண்டாளம்மா இருக்காங்க இல்லைங்களா? ஆண்டாளம்மா. சரியா? அ கூறுகட்ட குப்பாயி. அந்த கூறுகட்ட குப்பாயி என்ன பண்ணுது? ஆதி பாரதிய தானே கொலை பண்ண பார்த்தான்னு சொல்லி அத மனசுல நெனச்சுக்கிட்டு, ஆதிய பார்த்து மொறச்சுக்கிட்டே நிக்குது. அழகர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது. உடனே அழகர் இருந்துட்டு, "அ ஆதிய பத்தி அப்படி நெனைக்காத. பாரதி மேல எவ்வளோ லவ்வா இருக்காங்கிறது நம்மளுக்கே தெரியும். தெரிஞ்சிருந்து நீ ஏன் இப்படி நினைக்கிறேன்னு" சொல்லி என்னென்னமோ அட்வைஸ் பண்றாப்புல. அ உங்க அப்பன அவங்க அதான் அவங்க அப்பன பத்தியே தான் பேசுறாங்களே ஒழிய, அதுக்கு சொல்யூஷன் என்னங்கிறதே தெரிய மாட்டேங்குது. கூடிய சீக்கிரம் உங்க அப்பாவ பத்தி உனக்கு புரியும். கூடிய சீக்கிரம் உங்க அப்பாவ பத்தி உனக்கு புரியும்ன்னு சொல்றாங்களே ஒழிய, அத புரிய வைக்கணும். எந்த சீன்ல ஆண்டாளுக்கு வந்து அத புரிய வைக்கணும்னு காமிக்க மாட்டேங்கிறீங்களேடா! முடியல எங்கனால. சரியா? அ ஆண்டாளுக்கு வந்து எப்ப வந்து அவங்க அப்பன் கெட்டவன்னு தெரிய போகுதுன்னு தெரியல. இனி ஆதி போயி அ பாரதிய காப்பாத்துவானா என்னன்னு தெரியல. இங்கிட்டு தமிழ் வேற எங்கள விட்டு நீ போயிருவீங்களா? அப்ப தமிழ்கிட்ட அவ்வளோலாம் பேசணும்னு அவசியமே இல்ல. சரி அதெல்லாம் வெத்து இது. ஆனா கரெக்ட்டா கண்டுபிடிச்சிருச்சு அந்த பொண்ணு. நீங்க எங்கள விட்டுட்டு போறீங்களாப்பா? அதுக்காக தான் இதெல்லாம் என்ட்ட சொல்றீங்களான்னு கேட்டுருச்சு. கரெக்ட்டா கேட்டுருச்சு. அப்ப கூட நீங்க எங்க போறதுனாலும் சரி போங்க. ஆனா எங்க அம்மாவ காப்பாத்தி குடுத்துட்டு போங்கன்னு சொல்லுச்சு. அந்த குழந்தையோட முகத்துக்காவது அவன் பார்க்கலாம். ஆனா அவன் என்ன செய்ய போறான்னு தெரியல ஆதி. அதான் நான் இன்னொன்னு சொல்றேன் கேஸ். இருக்க வேண்டியதான். சென்டிமெண்ட் இருக்க வேண்டியதான். ஆனா நாடகம் ஃபுல்லா சென்டிமெண்டா இருந்தா பார்க்க இரிட்டேட்டிங்கா இருக்குது. ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கு. சரியா? அழகருக்கு இருக்கிற ஒரு இது கூட ஆதிகிட்ட இல்ல.
அந்த பழைய ஆதி ஃபோர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. அழகர் தான் சூப்பரா ஃபைட் பண்ணி, ஜம்முன்னு ஃபைட் பண்ணி இது பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. ஆதி வேஸ்ட். ஆதி வந்து பழைய ஆதியா மாறி வாசுவா மாறினா தான் நாடகம் சூப்பரா இருக்கும்.